தமிழ்நாட்டில் டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் விடுவதை பற்றி நாடாளுமன்றத்தில் அதிமுக எம்பி தம்பிதுரை எவ்வித கருத்தையும் பேசவில்லை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு தன்னிச்சையாக கொண்டு வந்த சுரங்கம் மற்றும் கனிம திருத்த சட்ட வரைவிற்கு ஆதரவு தெரிவித்து பேசியது தொடர்பாக டெல்லியில் அதிமுக எம்பி தம்பிதுரை செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார். அப்போது சட்ட திருத்தத்துக்குத்தான் ஆதரவளித்து பேசியதாகவும் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றும் கூறினார். மத்திய அரசானது இந்த மாதிரி கனிம வளங்களை எல்லாம் ஏல முறையில் தர வேண்டும், தனியாருக்கு நேரடியாக தரக்கூடாது என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் ஏல முறை இல்லாததன் காரணமாக இந்த தமிழகத்தில் உள்ள இந்த அரசானது தவறான முறை நடப்பின் காரணமாக மத்திய அரசானது உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுவாக பேசினேன் ஒழிய மதுரையில் உள்ள அதிராம்பட்டியில் அந்த பகுதியில் மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் நிறுவனம் வர வேண்டும், அதற்கு ஏல முறையை அவரை தமிழ் அரசு மத்திய அரசு தர வேண்டும் என்று தனிப்பட்ட முறையில் பேசியது கிடையாது. இதேபோல் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி கனிமவள ஊழலை தடுக்கும் வகையில் ஏல முறையில் விடப்படும் என்ற சட்ட திருத்தத்திற்குத்தான் நாடாளுமன்றத்தில் ஆதரவு தெரிவித்து தம்பிதுரை பேசியதாக குறிப்பிட்டுள்ளார். மாறாக தமிழ்நாட்டில் டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் விடுவதை பற்றி அவர் எவ்வித கருத்தையும் கூறவில்லை என்றும் பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதனிடையே அதிமுக ஆதரவளித்த சுரங்கம் மற்றும் கனிம சட்ட திருத்த மசோதாவில் இடம்பெற்றுள்ள ஒரு பிரிவில்தான் டங்ஸ்டன் சுரங்க ஏலம் குறித்து கூறப்பட்டிருப்பதாக திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.